நல்ல முத்துக்களுக்கு ஒப்பாயிருக்கிறாரு. அப்புறம் கடலிலே போட்ட வலைக்கு ஒப்பாயிருக்கிற மத்தியில சொல்றாரு. இன்னும் நிறைய வருது. 13ஆம் அதிகாரம் தான் அதுலயே வரும். மொத்தம் 7 ஓமைகள் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்வர்வான் நிறைய விளைஞ்சிட்ட பிறகு எல்லாம் தேய்ச்சிட்டு நான் சேர்த்து அவர் மதிகாரன் ஒரு ஐஸ்வர்வான். அப்புறம் பிரயோஜனமற்ற ஒரு அத்தி மரம் இருந்தால் அதை வெட்டி போட்டுன்றாரு. ஆனால் தோட்டக்காரன் என்ன பண்ணுறான், கொத்தி எரு போடுறான். களைகளை பற்றி ஊமை சொல்றாரு, விதைகளை பற்றி ஊமை சொல்றாரு. இல்ல இதெல்லாம் வருஷம் 100 ஆடுகள், காணாம போன ஆடுகள், காணாம போன வெள்ளி காசு, இதெல்லாம் சொல்லி நிறைய காரணம் சொல்றாரு. இப்போ நம்ம நிறைய இருக்குதில்ல, ஒரு பகுதி மாத்திரம் எடுப்போம். ஏன்னு கேட்டா இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுன்னு தெரியாததுனாலதான் நம்முடைய ஜபங்கள்ல கேட்கப்படுதா கேட்கப்படலையா அது ஒரு சந்தேகம் வந்துருக்கு. ஜபிக்கிறோம் ஆனா என்ன கிடைக்கல, பதில் கிடைக்கல. பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாருங்க, ஏதோ பேசினே இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபிச்சுக்கணும் சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், நடக்குதா? 1-2 நடந்து பேசக்கூடாது. ஜபம்னா நடக்கும், நல்லா இருக்கும். 1-2 லாட்டி சீட்டு இல்லைங்க ஜபம். நடக்குதா? நடக்குதா? நம்மளாம் ஜபிக்கிறோன்னு சொல்றோம். அப்போ காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியம் நமக்கு மெயினா இருக்கும். ஏன்னு கேட்டா இது விதையின் வடிவத்தில் தான் கொடுத்திருக்கிறார். வசனங்களை விதையின் வடிவத்தில் கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 26-27 வசனம் படிக்கும். 26-27 சீக்கிரம் படிக்கும். நானே படிச்சிடறேன். இன்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது, காதுல நல்ல கேளுங்க, ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவிலே தூங்கி பகலிலே விழித்து அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எது ஒப்பாயிருக்குதா? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? அந்த ராஜ்யத்தை இப்படி ஒப்பிடுறாரு. ஒரு விவசாயி ஒரு நல்ல நிலத்துல நல்ல விதை விதைச்சிருக்கான். எப்ப விதைக்கிறான்? பகல்ல விதைக்கிறான். விதைச்சவன் என்ன பண்றான்? தூங்குறான் இல்லையா? அப்ப காரணம் என்ன? ராஜ்யம் சொல்றாரு, இந்த இருதயத்துல வசனன்ற வார்த்தைகள் விதையின் வடிவத்தில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தையை பேசும்போது அது விதை. ஒரு விதைக்கு ஏன்னா ஒரு வார்த்தைக்கு சொல்ல போகல, அந்த விதைக்கு உதாரணம் சொல்றேன். வார்த்தை சொல்றேன், எது வார்த்தைன்னு தெரியல. எந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தை வல்லமே தான். எந்த வார்த்தைகள்? வாக்கு தத்துவம். அந்த வார்த்தை தான் அறிக்கையிடும் போது நம்ம விதைக்கிறோம். சங்கீதம் 45 சொல்றாரு, நீங்கள் நாவிலுக்கு இந்த நாவு தான் எழுதி கொண்டிருக்கு. இப்ப நான் பேசும்போது அது என்ன பண்றேன்? விதைக்கிறேன். பாருங்க, நல்ல நேரத்தில் என்ன பண்றான்? விதைச்சிட்டு போய் தூங்குறானா இல்ல, அவனுக்கு தெரியாத விதமாய் என்ன அது முளைக்கிற மாதிரி. இப்போ ஒரு விதையை சொல்லுங்க பார்க்கலாம். வேத புத்தகத்துக்கு ஒரு விதையை சொல்லுங்க. அப்புறம் இல்ல, அப்படி கேட்கல. விதை என்ற வார்த்தை கடுகு. நீங்க விதையிலே இருக்கிறீங்க. விதை ஓமைக்கு சொல்லிக்கிறாரு. கரெக்டா. பயப்படாதது ஒரு விதைங்க. அது பயப்படாதது என்னது? ஒரு விதை தான். அந்த பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்ல, அறிக்கை செய்யும் போது இதயத்தில் என்ன பண்றேன்? நானு விதைக்கிறேன். இப்ப உதாரணம் என்ன சொல்றேன்? அந்த விதை அந்த விவசாயிக்கு தெரியாதையே உள்ள மழை குழம்பு தான். மண்ணுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அந்த வசத்தை 1 தடவை வச்சு பாருங்க. உள்ள என்ன பண்ணா முதல்ல முளை கிளம்புது. இப்ப இந்த பயப்படாத வார்த்தை விதையை நாம் என்ன பண்றேன்? இப்போ இதயத்துல விதைக்கணும். தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுத்துன்னு பேசுகிறார். விதைச்ச பிறகு இந்த வசனம், இந்த வார்த்தை யாருடைய வார்த்தையா இருக்குது? தேவனுடைய. 4:12 வாசிங்க. அது எப்பேற்பட்ட வார்த்தையா இருக்குது? தேவனுடைய வார்த்தையானது இருப்புள்ளதும்
இப்போ இந்த பயப்படாத வார்த்தையை வேச்சிட்டோம் இல்லைங்களா? வேச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் யார் வேலை இருக்குது பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் 2 பேர் வேலை இருக்குங்க. போதும் 2 பேருடைய வேலை இருக்குங்க தேவனுடைய ராஜ்யத்தில். ஒரு ராஜ்யம் என்றால் ராஜ்யத்துக்குரிய மக்களுடைய வேலையா இருக்கு, ராஜாவுடைய வேலையா இருக்கு. 2 தான் ராஜ்யம். அந்த ராஜ்யம் எனக்குள்ள இருக்குன்னா என் வேலை ஒன்று இருக்கு, அவருடைய வேலை ஒன்று இருக்கு. அவர் வேலையை நான் செய்ய முடியாது, என் வேலையை அவர் செய்ய மாட்டாரு. தேவன் என்ன பண்ண மாட்டாரு? என் வேலையை செய்ய மாட்டாரு. என் வேலை என்னன்னு கேட்டா விதைக்கிற வேலை. விவசாயி எப்படி விதைக்கிறானோ இருதயத்துல வசனங்களை விதைக்கணும். விதைச்சிட்ட பிறகு முளைப்பிக்கிறது யார் வேலை? தேவனுடைய வேலை. புரியுங்களா? விதைக்கிற வேலை அவர் எடுத்துக்க மாட்டாரு. தேவன் என்ன பண்ண மாட்டாரு? விதைக்கிற வேலை எடுத்துக்க மாட்டார். தானா நடந்துறான்னு சொல்றாங்க. விதைக்கிற வேலை அவர் எடுக்க மாட்டாரு. விதைக்கிறது என்னுடைய பங்கா இருக்குது, முளைப்பிக்கிறது அவர் பங்கா இருக்குது. அப்போ இந்த வசனம் சொல்லும் போது அவன் ராத்திரியில் என்ன பண்றான்? தைரியமா போய் பட்டுன்னு தூங்குறான். அப்போ அந்த விதைக்குள்ள என்ன நடக்குது அவனுக்கே தெரியாத விதமாய், கண்டினியூ வாசித்து பாருங்க. அவனுக்கே தெரியாத விதமாய் என்ன ஆயிடுச்சது? 27 பாருங்க. இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்குது. இந்த வசனத்தை பேசிட்டாலே அது ஒரு விதைன்னு நினைக்குது. அது விதைன்னு நினைச்சாதான், விசுவாசித்தாதான் அது எனக்குள்ள வளரும். வளர செய்ய வேண்டிய யார் வேலை? அடுத்தது இந்த விதைய பாதுகாக்க வேண்டியது என் வேலை. விவசாயம் வேச்சிட்டு வந்துட்டான், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? காலையில போய் பார்க்கணும். அதுக்கு தேவையா இருந்தாலும் செய்யணும், தண்ணி ஊற்றணும் இல்லையா? ஒரு முட்டாள் விவசாயி தினம் போய் நிலத்துல தண்ணி ஊற்றின விதைக்காது இருந்த வருமா? இப்ப சொன்ன இல்லையா, எனக்கு ஜெபம் பண்ணிக்கனாக்கா விதைக்கவே இல்லை, எங்கிருந்து வளருவாங்க? அப்ப நான் என்ன பண்ணணும்? ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. நான் சரி, ஜெபம் பண்றது ரொம்ப தப்பாக்குது. நான் போய் அவங்களுக்கு விதைக்கணும். முதல்ல வசனத்தை விதைக்கணும். வேச்சிட்டு பிறகு ஜெபம் பண்ணீங்களா அது முளை கிளம்புது, அவர் வேலை. அப்போ விதைக்கிறது என் வேலை. கண்டிப்பா விதைக்காம என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் விதைக்க மாட்டாரு, நான் தான் விதைக்கணும். ஏன்னா எல்லாவற்றையும் விதையின் வடிவத்துல வேத புத்தகத்துல கொடுத்துருக்காரு. இதை நான் அறிக்கை செய்யும் போது நான் விதைக்கும் போது பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, ரோமர் நம்ம எப்படி விதைக்கிறோம்னு சொல்றோம். 12ஆம் அதிகாரம் முடிச்சிடறோம் சீக்கிரம், 1 மணிக்கு முடிச்சிடறோம், இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் என்னதென்று என்ன சொல்றது? நீங்கள் இந்த பிரபஞ்சம் என்ன? இந்த உலகம். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குதான்? இங்கதான் இருக்குது. அது வெளியே தெரியாது, பிரத்யட்சமா வராது. இப்ப இந்த உலகத்துல நம்ம வாழறோம். ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன? அவங்கள மாதிரியே நீங்க பேசாதீங்க, அவங்கள மாதிரியே உங்களுடைய சிந்தனைகளை சிந்திக்காதீங்க. எப்படி நம்ம சிந்திக்கிறோம்னா, உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி சிந்திக்கிறாங்க, ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சிந்திக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாம சிந்திக்கிறோம். அது மாதிரி சிந்திக்குவானா? ஏன்னா எல்லா பிரச்சனைக்குரிய விதைகள் உனக்கு கொடுத்துட்டுக்கிறாரு. வசனத்தின் அடிப்படையில் விதையை கொடுத்துக்கிறாரு. விதைச்சா அப்பதான் முளை கிளம்பும். வேச்சிட்ட பிறகு அந்த விவசாயி அடுத்த நாளே கனிக்கும் காய்க்கும் எதிர்பார்க்க மாட்டான், அறுவடைக்கு எதிர்பார்க்க மாட்டான். அப்ப நான் எப்போ வசனத்தை பேசிட்டனோ அது என்ன பண்ணிட்டேன்? நானு வேச்சிட்டேன். அதுக்கப்புறம் யார் வேலை? பாதுகாக்கிறது யார் வேலை? இப்ப இந்த பயப்படாத வார்த்தைய உள்ள வந்துட்ட பிறகு சூழ்நிலைகள் மத்தியில இதை நான் அப்படியே உள்ள வச்சுனுக்கிறேன்னா, இதை வெளியே எடுத்து போட்டு பார்க்கறேன்னா, அப்ப ராஜ்யம் நம்ம செயல்படுத்திருக்கோம். இந்த ராஜ்யம் செயல்படணும்னாக்கா நான் ரொம்ப முக்கியமா கவனத்தோடு இருக்கணும், எல்லா காவலோட அதை காத்துக்கணும். அப்ப காக்கும் போது தான் என்னுடைய தேவைகள் இல்லை, நான் கேட்கிற எல்லா விண்ணப்பங்களும் கேட்கப்படும். ஒரு வசனத்தை சொல்லுது, நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு வசனம் சொல்லுது, சொல்லுதா? நீங்க அது கெட்டியா பிடிச்சிக்க கூடாது. அது என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு சார். ஏன்னு கேட்டா அவருக்கு தெரியும் எந்த காலத்து நீங்க வேச்சாதான் கொடுப்பேன்னு தெரியும். விதைக்காக எந்த மனுஷனும் பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? இப்ப நம்ம காரியம் பார்க்கும்போது இந்த உலகம் எந்த ஷேப்ல இருக்குது,
அந்த ஷேப்லேயே நம்ம வந்து டையை யூஸ் பண்ணிக்கிறோம்னா அதே டை தான் கிடைக்கும். வசனம் வந்து ஷேப் கிடையாது. நீ விசுவாசிக்கிறத பொறுத்து தான் அது வேலை செய்யும். உன்னுடைய விசுவாசம் எவ்வளோ இருக்குதோ அதில் தான் வேலை செய்யும். பார்த்தீங்களா, இந்த விதைப்பவன் ஓமை வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆழமான ஒரு ஓமை. அது இதில் தான் ரகசியம் அடைங்கிற மார்க் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. சரி. பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா? அது ஊமையை சொல்றாரு, விதைக்கிறவன் ஊமையை சொல்றாரு, சீசர்களுக்கு சொல்றாரு, இந்த ஊமை உங்களுக்கு புரியலையா? அது அறியாவிட்டால் மற்ற ஊமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? இதுதான் ஒரு பேசிக் ஊமை, பேரபிள். இது இந்த பேரபிளே புரியலனாக்கா எந்த ஊமையும் உனக்கு புரியாது. இதுதான் பேசிக். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு பேசிக்கே தான். அப்போ அந்த விதையினுடைய வடிவத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு இல்லை அன்னைக்கு இல்லை என்னைக்கு இருந்தாலும் இந்த ஓமை வந்து மாற்றவே முடியாது இல்லை. பார்த்தீங்கன்னா தேவன் வந்து சில விதிகளை வச்சிருக்கிறாரு. அந்த விதிகள் பிரகாரம் தான் நடக்கும். சட்டங்கள், நம்ம கூட சில சட்டங்களை வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் சட்டம், ஸ்கூலில் சட்டம், ஆஃபீஸ், இதெல்லாம் சட்டங்கள் வச்சுருக்கிறாங்க. இந்த சட்டங்களெல்லாம் நிறைய குறைகள் இருக்குது. ஏன்னு கேட்டால் ஷார்ட்கட்டில் போய் ஜெயிச்சிடலாம். இது புரியல. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யணுங்கிறான்னு வச்சுக்கோங்க, ப்ரொமோஷன் என்ன துட்டு கொடுத்து கூட என்ன பண்ணலாம், ஜெயிச்சிடும், ப்ரொமோஷன் வரலாம். அப்புறம் இப்போ ஒரு 10th படிச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க, டிகிரி படித்தவன் ப்ரொமோஷன் துட்டு கொடுத்து கூட வாங்கி சர்டிஃபிகேட் காமிச்சிடும். இது ஷார்ட்கட். நம்ம பாஸ்டர்கள் லட்சம் கொடுத்து ரெவரண்ட் வாங்குறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா ஷார்ட்கட்ல போய் என்ன பண்ணலாம், மனுஷனுடைய விதிகளை நம்ம சொல்லலாம். வருஷமெல்லாம் படிக்காத ஒரே மாதம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாம். ஆனா தேவனுடைய விதி அது மாற்றப்படாதது. நீ ஷார்ட்கட்ல போக முடியாது. அதுல விதைச்சுனா அது அறுவடை வரும்போது தான் அறுக்க முடியும். நாளைக்கே போய் என்ன பண்ண முடியாது, அறுக்க முடியாது. அப்போ தேவனுடைய சட்டங்கள் எல்லாம் மாற்றப்படாது. பாருங்க, அதை எப்படி யூஸ் பண்றது தான் முக்கியம். நம்ம எப்படி யூஸ் பண்றது தான் முக்கியம். பாருங்க, இப்போ நமக்கெல்லாம் இப்போ இந்த மாடியில் இருக்கிறோம், நமக்கெல்லாம் தெரியும் புயல் பேசுறது கீழே வந்து என்ன பண்ணுவோம், காலெல்லாம் வாங்கிக்கலாம். குச்சி விட்டு பிறகு தேவனுடைய அந்த கிராவிடேஷன் பவர் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது இந்த கரண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட்டை தொட்டு பார்க்கறது வைக்கல இல்லையா, அதை முறையோட யூஸ் பண்ணது வைக்கல. தொட்டு பார்த்து விட்டான்னாக்கா அந்த விதியை தப்பா கையாளும். அதே மாதிரி தான் நம்ம தப்பா கையாண்டோம்னா அதுலேருந்து எந்த பலனும் கிடைக்காது. அன்னைக்கு ஒரு உதாரணம் பண்ணிடுறேன். இந்த பூமி இருக்கு இல்லையா, பூமி, இந்த பூமி சூரியன்லேருந்து எத்தனாவது கிரகம்? சூரியனுக்கு 9 கோள் இருக்கு இல்லையா, அதில் எத்தனாவது கோள் இது? பூமி மூணாவது. அந்த 3வது கோள் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன்லேருந்துக்கும் அதுக்கும் அந்த கேப், அதாவது இன்னும் ஒரு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த லென்ஸ் வைக்கல, லென்ஸு சின்ன பசங்களெல்லாம் வாங்கி அது சூரியனில் வச்சுட்டு எட்டுனா தானே இந்த பேப்பர் எடுத்து வைக்கும். எல்லாருக்கும் தெரியல, அது இங்கே வச்சா வைக்குமா, அங்கே வச்சா வைக்குமா, எந்த இடத்துல வச்சா எரியாது, கிட்ட வச்சு குறிப்பிட்ட இடத்துல வச்சாதான் எரியும், இல்லைன்னா என்ன பண்ணாது, எரியாது. அதே மாதிரி கரெக்டாக சூரியன்லேருந்து ஒரு 3வது கிரகத்தை கரெக்டாக வச்சுக்கிறாரு. ஆகையினால்தான் மற்ற கிரகங்களில் இல்லாதெல்லாம் நம்ம கிரகத்தில் இருக்கு இல்லையா? என்ன இருக்கு, மற்ற கிரகத்துலலாம் எதுவும் இல்லைங்க. நம்ம கிரகத்துல தான் முக்கியமாக ஒன்று இருக்கு, மண்ணு, தண்ணி, ஆக்சிஜன், காற்று, பஞ்சபூதம். பஞ்சபூதம் 5. தண்ணி, வாட்டர் முக்கியம். தண்ணி தான் முக்கியம். நீங்கள் எங்கேயும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, தண்ணி அந்த கிரகத்தில் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால் சூரியன்லேருந்து கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் வச்சா இருப்பாங்க. இன்னி வரல அந்த தண்ணியோட வேறு கிரகத்தில் இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த டியூன், அப்படி டியூன் பண்ணால் தான் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இப்போ தண்ணியிலேருந்து தண்ணியை பிரிக்கிறாரு. இப்போ நம்ம எதில் வாழ்ந்துருக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம் இப்போ? இப்போ இதெல்லாம் தண்ணிக்கு தான் இல்லையாங்க, தண்ணியிலே இருக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, ரூம் எல்லாம் அடிச்சுட்டு இங்கே தண்ணி இல்லை, பூலாக ஒரு காற்று கொடுத்தா கொட்டுமா கொட்டாத தண்ணி. அப்போ எங்கே இருக்கிறோம்?
தண்ணி கிளைமேட் அப்படி